Daily. Taste the Daily. அப்படி சொல்றீங்களா? முக்கியமா பேசிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாத. நீங்க சொல்லுங்க. சாரி. கோச்சமா இருக்கு விக்ரம். விடுங்க. சரி, ஓகே. நீங்க சொன்னா சரிதான். பண்ணிடலாம். அதே பண்ணிடலாம். போதும் விக்ரம். ஓகே. என்ன சொல்றாங்க உங்க ஜூனியர்? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மம்மிய அப்படியே இருக்க விடாதீங்க டாடி. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு பொறுப்புள்ள கணவரா உடனே மம்மிக்கு 2 கிஸ் கொடுங்க. இதுதான் சரியான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். அவங்க நார்மல் ஆயிருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா விக்ரம்? பேபி ஏன் வயித்துல இருக்கு? ஏன் வயித்துல இருக்கிற பேபி பேசுறது எனக்கே கேக்கல. அது எப்படி உங்களுக்கு கேக்கும்? அதுவும் முத்தம் கொடுக்க சொல்லுச்சுன்னு வேற சொல்றீங்க. பின்ன நான் என்ன பொய்யா சொல்றேன்? உன் கண்ணு முன்னாடி தானே காதை வச்சு கேட்டேன். வேணும்னா நீயும் காதை வச்சு கேளு அப்படின்னு சொல்ற. என்னால காது வச்சு கேட்க முடியாதுன்னு தானே இப்படி சொல்றீங்க? அதெல்லாம் உன் பிரச்சனை. அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. சோ இப்போ ஜூனியர் சொன்னதை உடனே பண்ணி ஆகணும். இல்லனா ஜூனியர் கோச்சுப்பாங்க. ப்ளீஸ் விக்ரம். என்ன 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 பண்ண போறீங்க? வேணா விக்ரம். வேணா விக்ரம். வேணா. வேணா விக்ரம். வேணா. ஜூனியர் 2 முத்தம் தான் சொல்லிருக்காங்க. ஓகே, அதுக்கு மேல கொடுக்க முடியாது. ஐம் சாரி விக்ரம். என்ன சும்மா இருந்தவள சீண்டி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இப்போ எந்திரச்சு போறீங்களா? உங்கள நோ வயலன்ஸ். தலைவலின்னு சொன்னா இப்ப சொர்ணா கமரி ரெடி ஆவற? அந்த தலைவலியா? என்ன விக்ரம். இத பாரு, நான் போலீஸ்காரன். இந்த மாதிரி வயலன்ட் எல்லாம் பிஹேவ் பண்ண கூடாது. என்னாச்சு புடிச்சிட்ட விக்ரம். ஃப்ராட். சீட்டிங். எப்படி? ஐயோ, தோத்துட்டியேடா விக்ரமா. இப்போ உங்களை அடிக்க என்ன அதெல்லாம் சொல்லுது. என் குழந்தை என்ன மாதிரி வயலன்ஸ்லாம் பிடிக்காது. அதுக்கு we are Gandhians. Stop your violence. ஐயோ அப்பா, வாங்க. மாட்டீங்களா? என்ன நடிப்பு. ஒரு செகண்ட் நானே நம்பிட்டேன். இந்த இனியா எப்படி இருக்கு? அதை விட்டுட்டு மூட் அப்செட், தலைவலின்ல இப்படி அப்செட்டா இல்லாம இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப எவ்வளவு அழகா இருக்க. இனியா, I love you. I love you too விக்ரம். நான் எப்பவுமே தைரியமா தான் இருப்பேன் விக்ரம். அந்த ரவுடிங்க வந்தப்ப கூட நான் தைரியமா தான் சண்டை போட்டேன். இருந்தாலும் இனியா, அந்த ரவுடிங்களை நிச்சயம் ஒரு நாள் தூக்கி உள்ள வைப்பேன். அது மட்டும் இல்ல, நம்ம வீட்டுக்கு பாம் அனுப்பின மாயாவையும் அவளுக்கு உடந்தையா இருக்கிறவனையும் சீக்கிரமா புடிச்சு ஏண்டா இவங்க கிட்ட வச்சுக்கிட்டோம் அப்படின்னு கதற வைக்கிறேனா இல்லையா பாரு. கண்டிப்பா விக்ரம், கண்டிப்பா கதற வைக்கணும். அந்த பாம் விஷயம் தெரிஞ்ச உடனே என் அக்கா யாழ்னி எப்படி ஃபீல் பண்ணான்னு பாத்தீங்கல்ல? அவளுடைய பயத்திலயும் ஒரு நியாயம் இருக்கு. She is right. இனியா, இது நமக்கு ஒரு வார்னிங் சைன். நம்ம குழந்தைய பத்திரமா யாழ்னி கிட்ட கொடுக்கற வரைக்கும் நாம கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். குறிப்பா நீ ரொம்ப கவனமா இருக்கணும். புரியுதா? ஓகே விக்ரம். சரி, மற்ற விஷயம்லாம் அப்புறம் பேசிப்போம். இப்ப லேசா மூடு மாறி போச்சு. சோ நம்ம ஜூனியர் சொன்ன அந்த முத்த விளையாட்டை அப்படியே கண்டினியூ பண்ணலாமா? அப்படி என்ன விளையாட்டு? நான் ஞாபகப்படுத்துறேன். ஏன் இப்படி நடந்துச்சுன்னு தெரியலையே. யார் இப்படி முடிவெடுத்தா? வேற எங்கேயாவது போட வேண்டியதானே? நம்ம ஸ்டேஷன்ல தான் போடணுமா? அந்த ஆளு எல்லாரோட நிம்மதியும் கெடுத்துருவாருன்னு சொல்றாங்க மேடம். அந்த ஆளு உருப்படியா வேலை செய்ய விட மாட்டாருன்னு சொல்றாங்க மேடம். நமக்கே எப்படி இருக்குன்னா விக்ரம் சாருக்கு எப்படி இருக்கும்? ச்சே, இப்படி ஒண்ணு நடந்துக்கவே கூடாது. என்ன பண்றது சார்? என்ன சொல்றது? அவர் வந்தா என்ன பண்ண போறாருன்னு தெரியல. சார் வந்துட்டாரு. சார்
காலங்கார்த்தால ஸ்கூல் பசங்களாம் பிரேயர்ல வந்து நிற்பாங்களே கும்பலா, டீச்சரை பார்த்தோன்னா அப்படியே சைலண்ட் ஆயிடுவாங்களே, அதே தான் இங்கேயும் நடக்குது. என்னையா என்னாச்சு? என்னையா இவ்வளோ பதட்டமா இருக்கீங்க எல்லாரும்? என்ன ஏதாவது பெரிய ப்ராப்ளமா? என்னாச்சு? போச்சுரா, உனக்கும் பிரச்சனையா? ஏன் எல்லாரும் இந்த மாதிரி அமைதியா இருக்கீங்க? வானம் ஏதாவது விடிஞ்சு விழப்போதான் சொல்லு சுபாஷ். எனக்கு சொன்னாதானே என்ன நடக்குதுன்னு தெரியும். என்ன சார், ஒரு நம்ப முடியாத தகவல் வந்துருக்கு சார். அதை பத்தி தான் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். சரி, என்னது சார்? அந்த தீனதயாள மறுபடியும் டியூட்டில ஜாயின் பண்ணிட்டான் சார். தீனதயாளும் மறுபடியும் டியூட்டியில ஜாயின் பண்ணிருக்கானா? வாய்ப்பே இல்ல. அது எப்படி? அவனை தான் டிபார்ட்மெண்ட்ல இருந்து டிஸ்மிஸே பண்ணியாச்சுல்ல. அவனை அசிங்கப்படுத்தி வீட்டுக்கே துரத்தியாச்சு. அப்புறம் அவன் எப்படி மறுபடியும் டிபார்ட்மெண்ட்ல சேர முடியும்? சார், சஸ்பெண்ட் ஆனவங்க கூட மறுபடியும் டிபார்ட்மெண்ட்ல சேரலாம். பட் டிஸ்மிஸ் ஆனவங்க சான்ஸே இல்லையே. போலீஸ் ஹிஸ்டரியில இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே இல்லையே. யாரோ காமெடி பண்ணியிருக்காங்க. இதுக்காக பேய் அடைஞ்ச மாதிரி இருக்கீங்க. வேற பாருங்க போங்க. சார் இல்ல சார், இது பொய்யான தகவல் இல்ல, உண்மையான தகவல் தான். கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து நமக்கு தகவல் வந்திருக்கு சார். நான்சென்ஸ். அது எப்படியா நடக்கும்? சார் அது மட்டும் இல்ல சார், அவருக்கு நம்ம ஸ்டேஷன்ல தான் போஸ்டிங்கே போட்டிருக்காங்க. நம்ம ஸ்டேஷன்லயா? ஆமா சார். என்னையா புது கதையா இருக்கு? இங்கதான் நான் ஏற்கனவே இன்ஸ்பெக்டரா இருக்கேனே, நீ சப் இன்ஸ்பெக்டரா இருக்க. தீனதயாள இன்ஸ்பெக்டர் கேடர் தானே. அதே கேடர்ல இன்னொரு ஆளை எப்படி டெபியூட் பண்ண முடியும்? என்னையா நான்சென்ஸா இருக்கு? சார், இப்ப நான் சொல்ல போறதுதான் இருக்கிறதுலே அதிர்ச்சியான தகவல் சார். ஆஹா. அந்த தீனதயாள இங்க இன்ஸ்பெக்டரா வரல, அசிஸ்டன்ட் கமிஷனரா இந்த ஸ்டேஷனுக்கு வராரு. சுபாஷ், what the hell are you talking about? தீனதயாளன்லாம் ஏசியா, அசிஸ்டன்ட் கமிஷனரா? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. நான் அடிச்சு சொல்றேன், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நான் நம்பல. கமிஷனர் ஆபீஸ்ல மெயில் வந்திருக்கு சார், இங்க பாருங்க. என்னையா சொல்ற? என்னையா இது? எப்படி சார்? May I come in, sir? Sir. Sir. Yeah. நான் வரதுக்கு முன்னாடி ஸ்டேஷன்ல ஏசி ஃபிட் பண்ண சொன்னேன், உங்ககிட்ட யாரும் சொல்லலையா? ஒரு இன்ஸ்பெக்டர் கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்டேஷன் ஓகே. என்ன மாதிரி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் இருக்கணும்னா அதுக்கு ஏசி ரூம் இருந்தா சரியா இருக்கும். சுபாஷ் சார், அதுக்கு ஏற்பாடு பண்ணிடு. ஓகே சார். என்ன எல்லாரும் என்ன அசிஸ்டன்ட் கமிஷனர் பார்த்த அதிர்ச்சியில இருந்து மீண்டு வந்துட்டீங்க. ஆனா விக்ரம் சார் மட்டும் அதிர்ச்சி விலகாம அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்ன விக்ரம் சார், உங்களால இன்னும் நம்ப முடியலையா? ஆக்சுவலா ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் புதுசா பதவி ஏற்க வரும்போது மார்ச் பாஸ் பண்ணி இன்ஸ்பெக்டர் தலைமையில பரேட் நடத்தி அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு மாலை போட்டு பொக்கே எல்லாம் கொடுத்து அவரை ரிசீவ் பண்ணுவாங்க. ஆனா இங்க அந்த மாதிரி எந்த ஒரு ஏற்பாடுமே பண்ணலையே இன்ஸ்பெக்டர் விக்ரம் சார். அதுக்கு காரணம் தெரிஞ்சுக்கலாமா? இன்னும் நடந்த விஷயத்தையே நான் நம்ப முடியாம இருக்கேன். பேரு கெட்டு அசிங்கப்பட்டு டிஸ்மிஸ் ஆன ஒரு கிரிமினல், ஒரு குற்றவாளிக்கு எப்படா ஏசி போஸ்ட்லாம் கொடுத்தாங்கன்னு ஷாக்காவே இருக்கு. அதனால தான் எந்த ஏற்பாடும் பண்ணல ஏசி சார்.
நடந்தது நடந்துருச்சு, பரவாயில்லன்னு நான் சொல்ல போறது இல்ல. ம் அடுத்து நான் ஸ்டேஷனுக்கு வரும்போது எனக்கு எல்லாமே பக்காவா நடந்திருக்கணும். ப்ரொசீஜர் இஸ் எ ப்ரொசீஜர். புரியுதா மிஸ்டர் சுபாஷ்? புரியுது சார். அப்புறம் எனக்கு டேபிள் சேர்ஸ்ல எங்க அரேஞ்ச் பண்ண போறீங்க? உங்களுக்கு தனி ரூம் இருக்கு சார், அங்க அரேஞ்ச் பண்ணிடுறோம். நோ 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 நோ. தனி ரூம்க்கு போயிட்டா விக்ரம் சார் என்ன பார்த்து வயிறு எரியறதுனால பார்க்க முடியாதுல்ல. அதனால விக்ரம் சாருக்கு நேர் எதிரிலேயே எனக்கு டேபிள் அண்ட் சேர் அரேஞ்ச் பண்ணுங்க. கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன், மேக் இட் ஃபாஸ்ட். போங்க போங்க. Okay, sir. சார் நீங்க இப்படி வாங்க. சார் புரியுது சார். ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். மெது, சீக்கிரம். மெது. ஏய் பாத்து 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 பாத்து. ஓகே. இந்த ஃபைல் எடுத்து கரெக்டா வைங்க சார். வாங்க. சபாஷ் மிஸ்டர் சுபாஷ், வெரி குட். நான் டெய்லி இப்படி கால் நீட்டி உட்காந்து தான் வேலை பார்ப்பேன். விக்ரம் சார் என் காலுக்கு நேரா அங்க உட்காந்து தான் வேலை பார்க்கணும். ம்? அப்புறம் விக்ரம், நான் ஒரு விஷயம் கவனிச்சேன். நான் வேலை சொன்ன உடனே எல்லாரும் பரபரன்னு வேலையை பார்த்தாங்க. கை கொடுங்க. ஐ அப்ரிஷியேட் யூ. இந்த ஒபீடியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ இரவாகிறானே. இவங்களை விட ஹையர் ரேங்க்ல இருக்கிற ஆபீசருக்கு இவங்க காட்டுற மரியாதை அது. ஆக்சுவலா நீ அப்படிதான் செஞ்சிருக்கணும். உன்னோட ஈகோ திமிரு அது உன்னை வேலை செய்ய விடாம தடுத்துருச்சு. ம்ஹும். இந்த ஒரு நாள் நான் உன்னை மன்னிக்கிறேன். ஆனா அடுத்து நான் வரும்போது என் கார் கதவு திறந்து விடுறதுல இருந்து எல்லா வேலையும் நீ தான் பாத்துக்கணும். என்ன உள்ள கூட்டிட்டு வரணும், என் டேபிள் சேரை தொடச்சு வைக்கணும், ஏன் வேகமா ஏசிய ஆன் பண்ணணும். அப்படி பரபர எல்லா வேலையும் நீ தான் பார்க்கணும். புரியுதா? இதுல புரியறதுக்கு என்னடா இருக்கு புறம்போக்கு. ஹேய் ஏய், இப்படி என்ன சொன்ன? அந்த பக்கம் திருப்பி என்ன சொன்ன? இதுல புரியறதுக்கு என்ன இருக்கு? பல ஸ்டேஷன்ல நடக்கிறது தானே சார் அப்படின்னு சொன்னேன். இல்லையே, நீ வேற ஏதோ சொன்ன. என் காதுல தெளிவா கேட்டுச்சு. ஓஹோ, தெளிவா கேட்டுச்சுன்னா மறுபடியும் ஏன்டா கேக்குற முட்டாள். ஹேய் ஹேய், இப்ப என்ன சொன்ன? இப்ப என்ன சொன்ன? சார் 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 விக்ரம் சார் இன்ஸ்பெக்டர் ரேஞ்சில் இருக்கிறவரு. அவர் இதை செய்ய வேண்டியதில்லை. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்க செஞ்சு தரோம் சார். நீங்க கோவப்படாதீங்க சார் ப்ளீஸ். குட். அப்புறம் ஒவ்வொருத்தரையும் நான் பேர் சொல்லி எல்லாம் கூப்பிட்டு இருக்க மாட்டேன். நான் இருக்கிற பிஸி ஸ்கெடியூல்ல எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. அதனால இதுல ஒரு தடவை மணி அடிச்சா கான்ஸ்டபிள் வந்து என் முன்னாடி நிக்கணும். 2 தடவை மணி அடிச்சா சப் இன்ஸ்பெக்டர் என் முன்னாடி வந்து நிக்கணும். 3 தடவை மணி அடிச்சா விக்ரம் வந்து என் முன்னாடி நின்னு சாருன்னு சொல்லி சல்யூட் அடிச்சு கைய கட்டி நிக்கணும். இதெல்லாம் ட்ரெய்லர் மட்டும்தான். மெயின் பிக்சர் இன்னும் நிறைய இருக்கு. எல்லாத்துக்கும் ரெடியா இன்ஸ்பெக்டர்? விக்ரம்! என்ன என்ன மறுபடியும் இந்த ட்ரெஸ்ல பாப்பன்னு நீ நினைக்கவே இல்ல. தீனதயாளனை சவப்பெட்டியில வச்சு ஆணி அடிச்சாச்சு. அவன் இனி எந்திரிச்சு வரவே மாட்டான்னு நினைச்சிட்டல. முன்ன விட அசுர பலத்தோட எந்திரிச்சு வந்திருக்கண்டா. அதான் தீனதயாளன். இங்க பார், நான் இங்க மக்களை பாதுகாக்கிறதுக்கோ சட்ட ஒழுங்க நிலைநிறுத்தவோ நான் இங்க வரல. உன்னையும் உன் பொண்டாட்டியையும் அலற விடுறதுக்கு வந்திருக்கண்டா. நான் உங்களுக்கு கொடுக்கிற டார்ச்சர்ல ஏண்டா இந்த காக்கி சட்டைக்கு ஆசைப்பட்டோன்னு நீ கதறி அழணும். அதுக்கு தாண்டா வந்திருக்க. கமிஷனர் முன்னாடி என் காக்கி சட்டைய கழட்ட வச்சல, அதே மாதிரி என் கையால உன் காக்கி சட்டைய கழட்டல
நான் தீனதயாளன் இல்லடா. Taste Daily. Taste the Daily. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.